ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கடவுளை தேடுகின்ற பொழுது முழு நம்பிக்கையோடு அவரை தேடுவோமானால் அந்த நம்பிக்கை அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு வழிவகை செய்யும். நம்பிக்கையோடு கடவுளிடம் கேட்போம். பிரியமானவர்களே, புனித வாரத்தினுடைய புதன்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இறைவனுடைய பாடுகளையும் இறைவன் ஏற்படுத்திய திருவிருந்தையும் பாதம் கழுவும் சடங்கு முறையையும் கடவுளுடைய உயிர்ப்பையும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த வாரம் முழுவதையும் புனித வாரமாக திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த வகையிலே புனித வார புதன்கிழமை இருக்கிறோம். இன்றைய வாசகங்களில் முதல் வாசகமாக எசையா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே எசையா இறைவாக்கினர் ஆண்டவர் தமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். எப்படி என்றால், நலிந்தவனை நல்வாக்கால் நலம் பெற்று செய்திட ஆண்டவர் எனக்கு கற்றோடி நாவை அருளினார். அதாவது ஆண்டவர் அவர் என்னை அருட்பொழிவு செய்திருக்கிறார். என்னுடைய பேச்சால் இறைவனுடைய வார்த்தையை நான் அறிவிப்பதன் மூலமாக நலிந்தவர்கள் கூட மீண்டுமாக நலம் பெற்று எழுவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். காரி உமிழ்வோருக்கு எனது முகத்தையும், தாடியை பிடுங்குவோருக்கு எனது தாடியையும், நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தையும் நான் மறைத்துக் கொள்ளவில்லை. கடவுளின் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். நான் அவருடைய வார்த்தையை அறிவிப்பேன். என்னை குறித்து யார் எது சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவது கிடையாது. ஏனென்றால் என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்கின்ற ஒரு தைரியமான இறை வார்த்தையை இங்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் எப்பொழுது எசையாவை அடிக்கலாம், விரட்டலாம், கல்லால் எறியலாம் என்று மக்கள் காத்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு இந்த வார்த்தை இன்னும் எசையா இறைவாக்கினர் மீது ஒரு மரியாதையை கொண்டு வருது. ஏனென்றால் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இறைவனை இருக்க பிடித்துக் கொண்டார். என்னோடு இருக்கின்ற கடவுள் என்னை வழிநடத்துவார் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். நாமும் இந்த தவக்காலத்திலே சாத்தானுடைய இடர்பாடுகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டுமானால் இறைவனை இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த புனித வாரங்களை சரியான விதத்தில் நாம் அனுசரிக்க ஆண்டவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் அதிகம் தேவைப்படும். அதனால் நம்பிக்கையோடு கடவுளை தேடி நாம் வழி நடப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே யூதாசு இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்க எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்கிறான். 30 வெள்ளிக்காசு அவர்களுக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து யூதாசு இஸ்காரியத்து எப்பொழுது இயேசுவை காட்டி கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தார் என்று மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஆனால் அடுத்த வரி, இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் சென்று கேட்கிறார்கள், பாஸ்கா நெருங்கி வருகிறது, நீர் பாஸ்கா உணவை அருந்துவதற்கு எங்கே உமக்கு இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த செய்தியெல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த பாஸ்கா இறுதி ராவுணவிலே அனைத்து சீடர்களும் அமர்ந்திருக்கின்ற பொழுது சீடர்கள் இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. அவர்களெல்லாம் மனம் வெதும்பி, மனம் கஷ்டப்பட்டவர்களாக யாராக இருக்க முடியும் என்று நானோ என்று ஒருவராக கேட்கிறார்கள். அப்பொழுது யூதாசு இஸ்காரியத்தும் கேட்கிறார், ஆண்டவரே நானோ என்று நீயே சொல்லிவிட்டாய் என்கிறார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, இங்கு ஒரு வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யூதாசு இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்க இருக்கிறான் என்றால் அவன் நானா என்று கேட்டிருக்க மாட்டான். ஏனென்றால் யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார், இயேசு அந்த அப்பத்துண்டை தொட்டு அவனை கொடுத்த பொழுது அவனுள் சாத்தான் சென்றதாக, நீ செய்ய வேண்டியதை உடனே செய் என்று சொல்லி இயேசு அனுப்பியதாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கே யூதாசு இஸ்காரியத்து சாத்தான் மிகவும் பீடிக்கப்பட்டு கடவுளுக்கு எதிராக செயல்பாடுகளில் ஈடுபடுகிறான். நாமும் கடவுளோடு இருக்கும் பட்சத்திலே சாத்தான் நம்மை மிகவும் தொந்தரவு செய்வான், கஷ்டப்படுத்துவான், நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்க பார்ப்பான். அனைத்திலுமிருந்து விடுதலை பெற ஒரே வழி இறைவனை இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் செய்வோமானால் இறைவனுக்கு உரிய மக்களாக வாழ்வோம். இதோ நாம் ஆண்டவர் நமக்காக துன்பங்கள் படவும், அடிகள் படவும், உதைகள் படவும், வேதனைகள் படவும், உயிர்த்தெழவும் வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த துன்பங்களிலும், அந்த துயரங்களிலும், அந்த வேதனைகளிலும் என்னுடைய பங்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் இறைவனுக்கு உரியவனாக இருந்தால் அவருடைய பலுகள் குறையும், அவருடைய வேதனைகள் குறையும். ஏனென்றால் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருப்போமானால் இறைவனுடைய சார்பாக நாம் இருக்கிறோம் என்பது அர்த்தம். அந்த வகையில இறைவனுக்குரியவர்களாக மாற முயற்சி செய்வோம். இந்த நாள் நமக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.